இந்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம போட்லி பட்டன் வந்து எப்படி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம லேடிஸ் ஆர் கிட்ஸோடைய ஃப்ரண்ட்டில் யோக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் சேம் டைம் நம்ம ஸ்லீவ்ஸ்லேயும் இதை மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே கன்சீல் பண்ண மெத்தடில் எப்படி பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்கொயராக. ஸோ நான் இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 2 அப்படிங்கிற சைஸில் தான் எடுத்திருக்கேன். அதாவது 2 இன்ச்சு அகலம் 2 இன்ச்சு நீளம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து சைஸை பொறுத்து அந்த போட்லி பட்டனுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். பட் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 மெத்தடில் இதை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த தெர்மாக்கோல் பாலில் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து தெர்மாக்கோல்ஸ் வந்து நமக்கு ஒரே ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்காது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சேம் சைஸில் இருக்கிற தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி வச்சு நம்ம அந்த மாதிரி வந்து ரேப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த தெர்மாக்கோல் பாலை வச்சு சுற்றியாச்சு ஃபேப்ரிக்கை. ஸோ அந்த சுருக்கு எதுவும் இல்லாத மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு அதே சேம் கலர் த்ரெட்டு, ஸோ நம்ம என்ன கலர் வந்து போட்லி பட்டன் பண்ணுறோமோ அதே சேம் கலர் த்ரெட்டில் இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தெர்மாக்கோல் பால் வந்து எல்லா ஃபேப்ரிக்குமே வந்து செட் ஆகாது. இப்போ இன்கேஸ் வந்து கொஞ்சம் டார்க் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஃபேப்ரிக் அப்படின்னா, ஸோ அது வந்து அந்த தெர்மாக்கோல் ஒயிட் பாலாக இருக்கிறனால நமக்கு வந்து அது தெரியும். ஸோ அந்த கேசஸ்க்கு நம்ம செகண்ட் மெத்தட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸஸ் பீஸை கட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம தெர்மாக்கோல் பால் யூஸ் பண்ணி எப்படி வந்து போட்லி பட்டன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது நம்ம எல்லாமே சேம் சைஸில் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தெர்மாக்கோல் பால் இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்னா சேம் கலர் சேம் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம 2க்கு 2 இன்ச்சில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி அகெயின் டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை எந்த அளவுக்கு நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி தெர்மாக்கோல் பால் வச்சு ரேப் பண்ணுமோ அதே மாதிரி அந்த பாலுக்கு பதிலாக அந்த ஃபேப்ரிக்கையே வந்து நம்ம ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இதோடைய மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை உள்ளே வச்சு நம்ம அந்த பால் ரேப் பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு ஒரு சுற்றிக்கலாம். அந்த பால் சுற்றி வந்து சுருக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 2க்கு 2 சைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த சைஸில் வந்து நமக்கு அந்த போட்லி பட்டன் கிடைக்கும். இதே இது நம்ம 3க்கு 3 எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த சைஸஸ்க்கு வேணுமோ அந்த சைஸஸில் வந்து நம்ம ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி போட்லி பட்டன் வித்தவுட் தெர்மாக்கோலே இல்லாட்டாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சேமாக நம்ம எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்லி பட்டன்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து கன்சீல்டு மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒன்று ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கோம், ஒன்று தெர்மாக்கோலில் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சைஸஸில் தான் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தெர்மாக்கோலில் பண்ணதை. ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி பண்ணதை. ஸோ மோரோவர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் அளவில் வேணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள்.